40 லட்சம் தான் நான் கடை வச்சிருக்கேன். ஆனா என் நண்பர் ஒருத்தர் 4 கோடி கடை வச்சிருக்காரு. அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா விஷயம் அது இல்ல. நான் 40 லட்சம் கடை வாங்குறேன். நான் அந்த 40 லட்சம் என்ன வட்டிக்கு வாங்கியிருக்கேன்? ஒரு 2 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன். அப்போ 80,000 ரூபாய் நான் வட்டியை மட்டும் கட்டணும். ஆனா நான் வியாபாரம் 30 நாள் அந்த வியாபாரத்தை பண்ணி நான் 80,000க்கு மேல எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அது என் லாபம். நான் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா 70,000 என் லாபம். அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன், வட்டியை ஈஸியா கட்டுவேன். ஆனா 4 கோடி வாங்குறவன் அதே 2 ரூபாய் வட்டி அவன் கட்டணும்னா 8 லட்சம் அவன் ப்ராஃபிட் மட்டுமே சம்பாதிக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து 4 லட்சம் ஒரு 4 லட்சத்துக்கு ஒரு பொருளை வாங்கி 5 லட்சத்துக்கு வித்துட்டேன், அப்போ இந்த 1 லட்சம் அப்படியே எனக்கு லாபம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஒன்று இருக்குது. அதாவது 1 லட்சம் உங்க லாபம் தான். ஆனா நீங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு எங்க போனீங்க, எந்த ஊர் போனீங்க, அப்போ அதுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் என்னாச்சு, அந்த பொருளை நீங்க கொண்டு வந்திருப்பீங்க, இல்லை லாஜிஸ்டிக்ஸில் அனுப்பிச்சிருப்பீங்க, அந்த லாஜிஸ்டிக்ஸ் செலவு என்னாச்சு, அங்கேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வருது, அதை வந்து லோட் பண்ணுறவங்க லோட்மேன் சம்பளம் கொடுப்பீங்க, அதுக்கு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுத்துருப்பீங்க, உங்களோட இபி, உங்களோட வாடகை, இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் என்ன, அதுதான் உங்கள் லாபம். அந்த லாபம் நீங்கள் வாங்கின வட்டியோட கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அதுதான் பார்க்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க? நீங்கள் 4 கோடி வாங்கினாலும் சரி, 400 கோடி வாங்கினாலும் சரி, நீங்கள் வாங்குற வட்டி நீங்கள் சம்பாதித்த விட கம்மியாக இருக்கணும், உங்கள் லாபம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்.